السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من بيوتكم سكنا، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الحمد لله الذي أطعمنا وسقانا وكفانا وآوانا إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டை அழகுபடுத்துவது இன்றைய காலத்து மக்களின் முக்கிய ஈடுபாடுகளில் ஒன்றாக ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் மக்கள் தேவைக்கு வீடு கட்டினார்கள். ஒரு தெரு முழுவதிலும் ஒரே மாதிரியான வீடுகள் இருந்தன. இன்றைய வளர்ச்சி காலகட்டத்தில் ஒவ்வொரு வீடும் வெவ்வேறு வடிவில் இருக்கிறது. ஏன், ஒரு வீடே அடிக்கடி அதனுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக கட்டப்படக்கூடிய அடுக்களை, பாத்ரூமுக்கு கூட அதிகமான செலவுகள் செய்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ரெனிவேஷனுக்கும் இன்டீரியருக்கும் நிறைய செலவுகள் செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடு பற்றிய கண்ணோட்டம் பார்க்கும் பொழுது, முற்காலத்திலே தேவைக்காக வீடு கட்டினார்கள். இப்போது பெயிண்ட் அடிப்பதை போன்று அவ்வப்போது வீட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம், இதுவெல்லாம் அல்லாஹுடைய அருள், அல்லாஹ் நமக்கு வழங்கியது. அப்படி நமக்கெல்லாம் வீட்டை தந்திருக்கின்றான், வசிப்பதற்கு ஒரு தங்குமிடத்தை தந்திருக்கின்றான். அந்த தங்குமிடத்தை அழகான வீடாக நாம் மாற்ற வேண்டும். அழகான வீடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை என்ன என்பதை இன்றைய ஜும்மாவிலே அழகான வீடு என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். வீடு ஒரு அருள், அல்லாஹ்வுடைய பெரிய அருள்குடை. நம்மில் ஒவ்வொருவருக்குமே சொந்த வீடோ அல்லது வாடகை வீடோ ஏதோ ஒரு வீடு இருக்கிறது. எத்தனையோ மக்களுக்கு சொல்லப்போனால் ஒரு சர்வே சொல்லித் தருகிறது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்த ஒரு விஷயம், இந்தியாவிலே
30 கோடி மக்கள் சரியான இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது வீடு சின்னதாகவோ பெரியதாகவோ, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் ஒரு வீட்டை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுக்கு வீட்டை ஆக்கி தந்திருக்கிறான், நிம்மதி அளிக்கக்கூடியதாக, அமைதிக்காக வேண்டி ஆக்கி தந்திருக்கிறான். உண்மையில் இந்த உலகத்தில் நாம் எங்கு சுற்றி திரிந்தாலும் இருப்பிடம் ஒன்று இருக்கிற காரணத்தினால் அங்கே வந்து ஓய்வெடுத்து களைப்பாரி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். மனிதனுக்கு அமைதி வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியான சூழல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் எங்கு சென்றாலும் கடைசியாக அவனுக்கென்று ஒரு இருப்பிடம் தேவை இருக்கிறது. அந்த இருப்பிடத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் நிறைவாகவே வழங்கியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை உறங்கச் செல்வதற்கு முன்பாக இதை நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தூங்க நேரத்தில் விரிப்புகளை விரித்ததற்கு பிறகு தூங்குவதற்கு ஆயத்தமான நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே துஆ செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா. எனக்கு உணவளித்து, எங்களுக்கு நீர் புகட்டி, எங்களுக்கு தங்குமிடத்தை வழங்கி, எங்கள் உணவிலே போதுமானதாக ஆக்கி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். அது மட்டுமல்ல, ஹதீஸிலே தொடர்ச்சியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், எத்தனையோ பேருக்கு போதுமான உணவு இல்லை, எத்தனையோ பேருக்கு சரியான தங்குமிடம் இல்லை, அதே நேரத்தில் எங்களுக்கு இத்தனையும் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான துஆ. ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த துஆவை நம்ம ஓதிக்கிட்டு போகணும். கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம நினைக்கிறோம், அல்லாஹ் எனக்கு என்ன வழங்கி இருக்கிறான், எனக்கு எதுவுமே வழங்கலை, எப்போதும் கஷ்டமாக தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இருப்பிடம், அந்த வீடு, எங்கே எவ்வளவு அலக்களிக்கப்பட்டாலும் கடைசியாக நம்முடைய வீட்டிலே போய் உறங்குவோம், வீட்டிலே கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம், வீட்டிலே கொஞ்சம் களைப்பாருவோம். நிம்மதி அளிக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வீட்டை ஆக்கி இருக்கிறான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்கிறார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, சரியான வசிப்பிடம் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு போதிய உணவு இல்லை, உணவு கிடைக்கிறது, போதிய உணவு இல்லை, அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக வழங்கியிருக்கின்றான். நம்மளாம் என்ன செய்யறோம், போதும் போதும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எத்தனையோ மக்கள், நீங்க இன்னைக்கு காசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், போதுமானதில்லை, அவ்வளவு பற்றாக்குறை, உணவு இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு போதுமான உணவையும் வழங்கியிருக்கின்றான், போதுமான அளவு இருப்பிடத்தையும் தந்திருக்கின்றான். நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த வீடு, நம்முடைய இருப்பிடம், இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் அருள்கொடை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, வீடு எதற்காக, வீட்டுடைய நோக்கம் என்ன? வீடு என்பது ஏதோ கட்டடங்களின் தொகுப்பு அல்ல, ஏதோ கட்டடமாக இருக்கிறது அல்லது 4 சுவர்கள் இருக்கிறது என்ற ஒரு தொகுப்பு வீடு கிடையாது. அப்படி இருப்பது அந்த வீட்டுக்கு எந்த பெருமையும் இல்லை. நமது வீடு எப்படி இருக்கணும், பொதுவாகவே இன்னாருடைய வீடு, நமது வீடு தான் நம்முடைய அடையாளம். நம்முடைய மொஹல்லாவிலே, நம்முடைய ஊரிலே இவருடைய வீடு என்று கை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுதான் நம்முடைய அடையாளம். அப்போ அந்த வீட்டை நாம் எப்படி அழகான வீடாக மாற்ற வேண்டும். வேலை முடிந்து வீடு திரும்பும் போது களைப்பாறுவதற்கும் ஒரு நிம்மதியாக தங்குவதற்கும் நமக்கு அல்லாஹ் வீட்டை தந்திருக்கின்றான். ஆபத்தான சந்தர்ப்பங்கள்ல,
பதுங்குவதற்கும் போய் இருப்பதற்கும் தங்குவதற்கு வீடு அவசியம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வெளியில் வராதிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியில் வராதிங்க, லாக்டவுன் வீட்டிலே இருங்கன்னு சொல்லுவாங்க, வெளியில் வரக்கூடாது. அப்போ ஆபத்தான சிரமமான நேரங்களில் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை ஒரு பொறுப்பை இருப்பிடம் செய்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இன்று வீடு என்பது பெருமையின் சின்னமாக மாறிவிட்டு இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் மிக அத்தியாவசியமான அடிப்படையான தேவை வீடு என்பது. ஆனால் அதுவே இன்றைய காலகட்டத்தில் எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது அவன் சம்பாதித்து சரியான முறையில் ஒரு வீடை கட்ட வேண்டும், ஒரு சொந்த வீடு கட்டணும். இடம் வாங்கி வீடு கட்டுறதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்ற அளவுக்கு இன்றைய காலகட்டத்திலே மாறிவிட்டது. ஆக நமது வீடு குறித்து நாம் என்ன யோசிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த ஜும்மாவில் சிந்திக்க இருக்கிறோம். திருக்குர்ஆன் வீட்டிற்கான இலக்கை கற்பிக்கிறது. முதல்ல வீட்டில் நிம்மதி இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, நிம்மதியை அளிக்கக்கூடியதாக வீட்டை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்முடைய வீடு நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா? அமைதியை விரும்பக்கூடிய வீடாக இருக்கிறதா? வீடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு எதை சொல்லித் தருகிறதோ அதை நாம் சரியாக பின்பற்றினால் வீடு நமக்கு நிம்மதி அளிக்கும். நிம்மதிக்கான முதல் வழி என்ன தெரியுமா? வீடு என்று வரும் பொழுது பெரிய வீடோ சின்ன வீடோ அந்த வீடை நாம் என்ன செய்யணும்? சுத்தமாக பராமரிக்க வேண்டும். குப்பை கூலமாக அதை ஆக்கிவிடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் அல்லாஹ் ஜல்லஷானுத்துல்லா கௌபத்துல்லாவை கட்ட சொல்லிட்டு அதற்கு பிறகு சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? வத்தஹிர் பைத்தலி தாயிஃபீன வல் ஆகிஃபீன ருக்காய் சுஜூத். நீங்கள் தொழக்கூடிய நபர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த பள்ளிவாசலை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பெரிய கட்டடங்கள் கட்டிவிட்டு செல்வதல்ல, அந்த கட்டடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கட்டடத்தின் மூலமாக, அந்த வீட்டின் மூலமாக நமக்கு நிம்மதி கிடைக்கும். குபா பள்ளிவாசலின் சிறப்பை சொல்லுகிற பொழுது அந்த பகுதியில் உள்ள மக்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு பரிசுத்தம் அப்படின்னா, குபாவாசிகள், குபா பள்ளி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில இருக்குது குபா பள்ளிவாசல். அந்த குபா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் கழிவறைக்கு சென்று விட்டு சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் தண்ணீர்களையும் பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் வெறும் கற்களை பயன்படுத்துவாங்க. சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, குபாவாசிகள் கற்களையும் பயன்படுத்தி சுத்தம் செய்து பிறகு தண்ணீரையும் பயன்படுத்தினார்கள். பரிசுத்தவான்களாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை போற்றி சொல்லுவான் குர்ஆனிலே, ரிஜாலு யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்ததஹிரீன். சில மனிதர்கள் அவர்கள் ரொம்ப பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள், பரிசுத்தத்தை விரும்புவவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிற கேள்விகளில் ஒரு பதில் என்ன அப்படின்னா, அல்லாஹ் யார் சுத்தமாக இருக்கிறாங்களோ, தன்னுடைய உடை சுத்தம், இருப்பிடம் சுத்தம், தான் சுத்தமாக எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட முஸ்லிம்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா விரும்புகிறான். அப்படிப்பட்ட சஹாபாக்களாக குபாவாசிகள் இருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு வீட்டினுடைய சுத்தம் என்று பார்க்கும் பொழுது ரெண்டு இடத்தை ரொம்ப கவனிக்கணும். ஒன்றாவது பாத்ரூம்பு, ரெண்டாவது தலையணை, படுக்கக்கூடிய பெட்டு, தலையணை. இது ரெண்டும் நாம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தின் சுத்தத்தை நாம் அளவிட்டு கொள்ளலாம். பாத்ரூம் சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரியா நம்ம படுக்கக்கூடிய தலையணை, இன்னைக்கு இதுவெல்லாம் நமக்கு மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்ட விஷயம். ஆனால் இன்று மருத்துவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய டாய்லெட்டை சுத்தமாக வச்சுக்கிறணும், உங்களுடைய படுக்கக்கூடிய பெட்ஷீட்டு, பெட்டு, தலையணை எல்லாம் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறன்னு சொல்லப்படுது. எத்தனையோ மக்களுக்கு இந்த கழிப்பிட வசதி கிடைக்கல. ஒரு ஆய்வு சொல்லுகிறது, நம்ம நாட்டில் 28% பேருக்கு மேலே அவங்களுக்கு கழிவறை கிடையாதான். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான். இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடை. அந்த நமக்கு வழங்கப்பட்ட அந்த அருட்கொடை நாம் பேண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். சுத்தம் இல்லை அப்படின்னா
அந்த வீட்டில் நிம்மதி வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் குர்ஆனும் ஹதீஸும் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது சுத்தத்தை வலியுறுத்தும். எல்லா நிலைமையிலும் இறந்து போனதற்கு பிறகு கூட அந்த மௌத்தாக போன ஜனாசாவை கூட கழுவி குளிப்பாட்டி சரியான முறையில் கஃனிட்டு அடக்கம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா பகுதியுமே சுத்தமானதாக இருக்கணும். குறிப்பாக கழிவறை சுத்தமானதாக இருக்கணும். அதே போன்று நம்ம படுக்கக்கூடிய பெட்டு தலையணை எல்லாம் சுத்தமாக இருக்கணும். சில மார்க்கம் சில மதங்கள் சொல்லும் புறம் சுத்தமாக இருந்தால் அகம் சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லும். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிரானது இஸ்லாம். புறமும் சுத்தமாக இருக்கணும், அகமும் சுத்தமாக இருக்கணும். ஆனால் மற்ற மதங்கள் மார்க்கம் சொல்லுகிறது ஒருத்தட்ட வெளி தோற்றம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உள்ளக்க நல்லா இருக்காதுன்னு சொல்லுது. நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்லலை. வெளியிலையும் நல்லா இருக்கணும், வெளி தோற்றமும் நல்ல உடை அணியணும், சுத்தமான உடை, சுத்தமான இருப்பிடம். நம்முடைய உடல் சுத்தம் மிக முக்கியம். அதே நேரத்தில் அகமும் சுத்தமாக இருக்க வேண்டும். தோற்றம் மட்டுமல்ல, அகமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. குர்ஆன்ல ஆரம்பத்தில் இறங்கப்பட்ட சில வசனங்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சுத்தத்தை பற்றியே வலியுறுத்தி இருக்கிறான். சூரத்துல் முத்தஸ்ஸிர் அதில் வரக்கூடிய வசனங்கள் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ சியாபக ஃபதஹிர். நீங்கள் எந்திரிச்சு தொழுவுங்க, உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வச்சுக்கிறங்க, நீங்கள் பரிசுத்தவான்களாக இருங்க. இப்படி நிறைய வசனங்கள் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. நமது வீட்டில் நிம்மதி வரணும் அப்படின்னா நம்முடைய வீடு அழகான வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் வீடு சுத்தமானதாக இருக்க வேண்டும். குப்பை கூலமாக ஆக்குறது, டாய்லெட்டு பகுதியில் ரொம்ப மோசமான நிலையில் குப்பையாக அசுத்தமாக இருப்பது, நாம் உறங்கக்கூடிய இடங்களில் சுத்தம் இல்லாமல் இருப்பது, இதுவெல்லாம் சொல்லப்போனால் ஹதீஸுடைய கருத்திலே பார்க்கும் பொழுது மலக்குமார்கள் வருவதற்கு கொஞ்சம் யோசிக்கிறார்கள். பிறகு எப்படி அந்த வீட்டிலே நிம்மதி என்பது கிடைக்கும்? இது அசுத்தத்தில் இன்னொரு வகை இருக்குது. கடன் என்ற ஒரு அசுத்தத்தை விட்டு நம்ம தப்பிக்கணும். இன்னைக்கு கடன் வாங்குறதுக்கே ரொம்ப சர்வசாதாரணமாக போய்விட்டது. எதுக்கெல்லாம் கடன்? இன்னைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. ஒருத்தர் டிவி வாங்கணுமா உடனே இன்னைக்கு வாங்க முடியும், கடன் கிடைக்கிது. ஒரு பெரிய பைக்கு வாங்கலாம், காரு வாங்கலாம், ஏசி வாங்கலாம். இதுவெல்லாம் நம்மிடத்திலே ஒரு ரூபாய் கூட இல்லாமல் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் இப்பொழுது உலகத்தில் வந்துவிட்டது. அத்தனையும் கடன், இஎம்ஐ போட்டு வாங்கிக்கிறலாம். இப்படியாக நம்முடைய நிம்மதியை தொலைக்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய ஒரு அசுத்தமான ஒரு செயல்பாடு கடன் என்பது. மார்க்கம் கடன் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் அனுமதி அளிக்கிறது. நம்மால் முடியுமா, நம்முடைய சக்திக்கு சரியா வருமா, திருப்பி செலுத்த முடியுமா, இதுவெல்லாம் யோசித்து யார் கடன் வாங்குகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். மற்ற எல்லோரும் மாட்டிக்கொள்கிறார்கள். இன்னைக்கு சின்ன நிறுவனத்திலிருந்து பெரிய நிறுவனம் வரை நாம் பார்த்திருக்கின்றோம். யாரெல்லாம் தன்னுடைய வரம்பு மீறி கடன் வாங்குகிறார்களோ, தன்னுடைய சக்திக்கு மீறி யார் கடன் வாங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? கடன் தேவைப்படும் போது வாங்கலாம், கருத்து அதுதான். தேவையில்லாமல் கண்டதையெல்லாம் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி குவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த வீட்டிலே நிம்மதி இருக்காது. நிறைய பர்னிச்சர்கள் தான் இருக்கும் அந்த வீட்டில், நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. எல்லா வசதிகளும் அந்த வீட்டில் இருக்கும், நிம்மதி இருக்காது. அதே போல மிக முக்கியமான விஷயம் வீடு என்று வரும் பொழுது அந்த வீட்டு கடன் ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமாக போய்விட்டது. வீடு கட்டணுமா லோன் போட்டு கட்டிட வேண்டியது. லோனில் நாம் செலுத்தக்கூடிய வட்டி ஹராம். லோனால் ஏற்படக்கூடிய நிம்மதி இழப்பை நாம் சந்தித்து ஆக வேண்டும். பயானில ஒரு ஹஸரத் பெருந்தை சொன்ன ஒரு விஷயம், சிங்கப்பூரில் அவங்க போயிருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. 2 பேர் 2 ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்கையில் சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க. தன்னுடைய கையில் இருந்த சேமிப்பு இந்த காசு பணத்தை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கியிருக்கிறாங்க. பாக்கி உள்ள காசுக்கு லோன் போட்டிருக்கிறாங்க. லோன் போட்டு அந்த வீட்டை வாங்கியிருக்கிறாங்க. இந்த லோன் கட்டுவதற்காக வேண்டி கணவன் மனைவி 2 பேரும்
ஓயாமல் உழைக்கிற அடிப்படையில் பகல் நேரத்திலும் இரவு நேரத்தில் 2 ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்க. இந்த 2 கணவன் மனைவி 2 பேருமே ஒன்றா தங்குறது அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் தான், லீவு நாளில். மற்ற எல்லா நாளுமே 2 ஷிஃப்ட் இவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். காரணம் என்ன? இந்த கடனை எப்படியாவது கட்டி முடித்து விட வேண்டும். ஆசைப்பட்டு அந்த வீட்டை வாங்கினாங்க லோன் போட்டு. ஆனால் அந்த வீட்டில் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. காரணம், லோனும் கடனும் இருக்கிறதே, அது என்ன செஞ்சிடும்? நம்முடைய நிம்மதியை இழக்க செய்து விடும். கூடுமானவரை வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறது நம்ம தவிர்த்துக்கணும். கூடுமான அளவு வீட்டு லோன் வாங்குறது, ஹவுஸ் லோனுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நிறைய வட்டி விகிதாச்சாரம் அதிகம். வட்டி கொடுக்கறதே நமக்கு தவறு. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இன்று ரொம்ப சர்வ சாதாரணமாக வீடு கட்டணுமா, லோனை வாங்கி வீடு கட்டிட வேண்டியது. அழகான வீடு ஒன்றை கட்டி முடிச்சாச்சு, அழகான வீடு. அந்த வீட்டினுடைய பத்திரம் பேங்கில் இருக்குது, அந்த வீட்டினுடைய பத்திரம் அடமானத்தில் இருக்குது. இதனால் அந்த வீட்டில் என்ன நிம்மதி கிடைக்கும்? இந்த வீட்டுக்காரனை அடைக்கணும்னு அவருடைய நிம்மதிகள் எல்லாம் பாலா போய் கடைசியில் வயசு போய் கடைசியில் என்ன செஞ்சிருவாங்க? எந்த விதமான விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். எத்தனையோ பேர் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வீடு கட்டி நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டியவர்கள் அந்த வீட்டிலே நிம்மதியை இழந்திருக்கிறார்கள். நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை தொலைந்திருக்கிறது. ஞாபகம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, நம்முடைய வீடு அழகான வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரக்கத்து பொருந்திய ரஹமத்து பொருந்திய வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தயவு செய்து இந்த லோனை தவிர்த்துருங்க. நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, லோன் போடாதீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் ரெஃபர் பண்ணுறாங்க, வீடு கட்டணுமா இங்கே போய் இப்படி போய் லோன் போட்டு இப்படி கட்டுங்க. தயவுசெய்து ரெஃபர் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய மோசமான காரியம் அப்படின்னா, ஒன்று நம்ம கடன் சார்ந்த பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம். அதை தாண்டி வட்டி என்ற மிகப்பெரிய ஒரு ஹராம்லே நாம் விழுந்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கும். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், நிம்மதியான வீடு வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லித் தருகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க? சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, கடன் என்ற அசுத்தம் கலந்து விடக்கூடாது. அடுத்து, வீடு நிம்மதியாக இருப்பதற்கு இரண்டாவது வழி, அந்த வீட்டில் அனுசரணையும் உபசரிப்பும் இருக்கணும். வீட்டில் உள்ளவங்க என்ன செய்யணும்? அனுசரிப்போடு இருக்கணும். வீட்டில் எந்நேரமும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வீட்டில் உள்ளவர்கள் நல்ல குணம் கொண்டவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் எந்த விதமான நிம்மதியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வீடுகளில் முதியவர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, சிறுவர்கள் இருப்பாங்க. எல்லோரிடத்திலும் ஒரு அன்பான ஒரு குடும்பமாக அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நிம்மதியான வீடாக அது இருக்கும். அதே மாதிரி வெளியிலிருந்து யாராவது வருவார்கள் ஆனால், யாராவது விருந்தினர்கள் வருவார்கள் ஆனால் அவர்களை உபசரிக்கக்கூடிய வீடாக இருக்கணும். சில வீடுகள் நம்ம உள்ளக்கே நுழைய முடியாது, சில வீட்டுக்கு உள்ளக்கே நம்ம நுழைய முடியாது. யாராவது முசாஃபிர் ஏழை மக்கள் என்ன செய்ய முடியாது? வெளியில் நின்று அவங்களால யாசகம் கேட்க முடியாது. வீட்டுக்குள்ளே போனால் சரியான மரியாதை இருக்காது. நம்ம சில பேரை பார்த்துருக்கலாம், சில வீட்டுக்கு போயிருப்போம், அவங்க வீடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அழகாக இருக்கோ அதே மாதிரி அவங்களுடைய மனதும் அழகாக இருக்கும். வீட்டில் கூப்பிட்டு வச்சு அருமையான நம்மளை உபசரித்து அனுப்பிச்சிருப்பாங்க. சில வீடுகளுக்குள்ளே போயிருப்போம், வீடு பிரம்மாண்டமாக இருக்கும், அழகான தோற்றத்தில் இருக்கும், ஆனால் உள்ளக்க போன அப்படின்னா மதிக்க மாட்டாங்க. எந்த வீட்டிலே சாமானியர்கள் மதிக்கப்படவில்லையோ அந்த வீடு அழகான வீடு கிடையாது. ஏழைகள் மதிக்கப்படணும். யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு போகிறாங்களோ கதவை தட்டி, அதாவது நான் யாசகம் கேட்பதற்காக சொல்லல, பொதுவாக அந்த வீட்டில் உள்ள மக்களை சந்திக்கிறதுக்காண்டி கதவை தட்டுவார்கள். ஆனால் திறந்து வரவேற்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீடு தான் அழகான வீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடு பரக்கத்து பொருந்திய வீடாக இருக்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் நட்புறவோடு இருக்கணும். இன்னைக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப மைனஸ் நம்ம இருக்கிறோம். எல்லா பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை நம்ம அவங்களுக்கு எதிரியாக இருக்கோம்னு சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரன் என்று சொன்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரோடு நம்ம நெருக்கமாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்யக்கூடிய குடும்பத்தினர் நாம் இருப்போமே, ஆனால் நம்ம வீடு ரஹமத்து பொருந்திய வீடாக இருக்கும். மதீனாவில் அன்சாரிகளை பாராட்டும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்களுடைய அந்த உபகாரத்தையும் அவர்கள் அந்த வீடு நிலத்தை வழங்கிய உபகாரத்தையும் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அன்சாரி தோழர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு 2 நிலம் இருக்கிறது அல்லது நிலம் இருக்கிறது, இந்த நிலத்தை 2 பங்காக்கி ஒரு பங்கை முஹாஜிருக்கு கொடுத்துருங்க.
மக்காவாசிகளுக்கு ஒரு பங்கை நாங்கள் வச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வேண்டாம், நீங்கள் அந்த மொத்த நிலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, விவசாயம் பண்ணுங்க, ஏதாவது கொஞ்சம் லாபத்தை அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படியாக தன்னுடைய வீடு சரியாக நிம்மதியான வீடாக ஆக வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய குணப்பாடு நல்ல குணப்பாடாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, சிறு பிள்ளைகள், மாமியார் மருமகள், இருக்கக்கூடிய அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் எல்லாமே ஒரு நற்குணத்தோடு, சொல்லப்போனால் எல்லோருடைய முகத்திலேயுமே ஒரு சரியான ஒரு புன்முறுவலோடு எந்த நேரம் முகத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குமே, ஆனால் அந்த வீடு என்ன செய்யாது, சரியான அழகான வீடாக இருக்காது. சில பேர் சொல்கிறாங்களே, வீட்டுக்கு போனால் எனக்கு நிம்மதியே இல்லை, எந்நேரம் என்ன செய்ய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, வீட்டுக்கு ஏண்டா போகிறோம்னு வருது. இந்த மாதிரி சூழ்நிலை எதனால் ஏற்படுது என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய தவறு. கணவர் வீட்டில் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி ஒரு இன்முகத்தோடு வரவேற்றால், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தோடு இருந்தால், இங்கு நுழையக்கூடிய கணவர் என்ன செய்ய சந்தோஷமாக இருப்பார். எல்லோரும் வரும்போதே எரிச்சலோடு வருவார்களே ஆனால், அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு எரிச்சலோடு இருப்பார்களே ஆனால், அந்த வீட்டில் நிம்மதியை நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்போது யோசிக்க தோணும், நாம் ஏன் வீட்டுக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போகலாம். சில பேர் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இப்போ வீடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் உள்ளவர்கள் என்ன செய்யணும், நற்குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிறருக்கு உதவியாக இருக்கணும். அந்த வீடு குறிப்பாக நற்செயலுக்கு உதவியாக இருக்கணும். தாருல் அர்க்கம் அப்படின்னு ஒரு வீடு இருக்குது, வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கலாம். அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வீடு அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக பயன்படுத்திய வீடு அது. அந்த வீட்டில் தான், அந்த வீடு எங்கே இருந்துச்சு அப்படின்னா, சஃபாவுடைய குன்றுக்கு 13 மீட்டர் தொலைவில் இருந்துச்சு பக்கத்தில். அங்கிருந்து தான் இஸ்லாம் என்ன செய்து ஆரம்பமானது. அதனால வரலாற்றில் தாருல் அர்க்கம், அர்க்கமுடைய வீடுங்கிற மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அந்த அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் மக்காவாசிகளுக்கு வெளிப்படுத்த முடியாத, இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மசூரா செய்தாங்க. அங்கே தான் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய தீனுக்கு உதவியாக இருக்கணும், நன்மைக்கு உதவியாக இருக்கணும், நற்செயல் செய்யக்கூடியதுக்கு உதவியாக இருக்கணும். அப்படி இருக்குமேயானால் அந்த வீடு நிம்மதியான வீடாக இருக்கும், அழகான வீடாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யலை, எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிறருக்கு உதவியாக எதுவுமே நடக்கலை அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து நாம் உதவி எதிர்பார்ப்பது வேஸ்ட்டு தான். ஏன்னா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் யாருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, நம்ம பிறருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான். நம்ம யாருக்காவது உதவி செய்கிறோம், யாருக்காவது விட்டு கொடுக்குறோம், நமக்கு பக்கத்து வீட்டுக்காரரோ இணக்கத்தோடு நடக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போடுறோம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ சண்டை போடுறோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்காது. அதே மாதிரியா வீடு பரக்கத்து பொருந்திய வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் அந்த வீட்டில் கொஞ்சம் இருக்கணும், தொழக்கூடிய மக்கள் அங்கே இருக்கணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, நஃபிலான வணக்கங்களை தொழுவுங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்களுடைய வீடுகள் நீங்கள் கபூர்களை போன்று ஆக்கி விடாதீர்கள், குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் சப்தமிட்டு ஓதுங்கள். இன்னைக்கு வீட்டில் பரக்கத்து இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வீட்டில் என்ன செய்யல, பெண்கள் தொழுகிறது இல்லை, நஃபிலான வணக்கங்கள் நம்ம வணங்குறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவனுக்கு, ஒரு ஆணுக்கு என்ன செஞ்சாங்க, இப்படிப்பட்ட நபருக்கு துவா செஞ்சாங்க, ரஹிமல்லா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு, எப்படிப்பட்ட நபருக்கு தெரியுமா, ஒரு ஆண், ஒரு கணவன் தன்னுடைய தான் எழுந்திருத்து இரவு நேரத்திலே தான் தொழுவதற்காக எழுந்து தன்னுடைய மனைவியும் எழுப்பி விடுகிறான், மனைவியும் தொழுகிறாள். அப்படி எழுந்திருக்காவிட்டால் தண்ணீரை தெளித்து எழுப்புகிறான். இப்படிப்பட்ட அந்த கணவனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். இப்போ வீடு என்று வரும் பொழுது அது பரக்கத்து பொருந்திய நிம்மதியான வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் அமல்கள் அந்த வீட்டில் நம்ம இருக்கணும். குர்ஆன் ஷரீஃபை சப்தமிட்டு ஓதுங்கள், ஹதீஸுடைய கருத்தில் வருது. இன்னைக்கு குர்ஆனை சப்தமே கேட்கறது இல்லை, எந்நேரம் டிவி சவுண்டு தான் நமக்கு கேட்குது, நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தருடைய வீடை நீங்கள் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வீடுகளில் குர்ஆன் சப்தம் கேட்கிறதா? நம்முடைய பெண்கள் காலையிலே சுபுஹ் தொழுகிறார்களா? நாம் தஹஜ்ஜத் எந்திரிச்சு தொழுகிறோமா?
நம்முடைய மனைவி பிள்ளைகளை எழுப்பி விடுறோமா? இதுவெல்லாம் ஒரு வீடு பரக்கத்து பொருந்திய வீடாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கப்பட்ட வீடாக ஆகுவதற்குரிய வழிமுறைகள். அது நம்ம என்ன செய்யணும்? வீடுகளில் திக்ரு செய்யணும், வீடுகளில் குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். கொஞ்ச நேரமாக நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? அமல்கள் இருக்கணும். குறைஞ்சபட்சம் மகரிப் டு இஷா ஒவ்வொரு ஆண்களும் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய கையில் தான் குடும்ப பொறுப்பு இருக்கிறது. நாளைக்கு என்ன செய்ய முடியாது, எனக்கு தெரியலைன்னு சொல்லிட முடியாது. என்னுடைய மனைவி தான் தப்பு செஞ்சாங்க, என்னுடைய பிள்ளைங்க தான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. உலக காரியங்களுக்காக நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் தன்னுடைய மனைவியை பிள்ளையை பாதுகாப்பதற்காக. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற பொறுப்பு ஒரு கணவனுக்கு இருக்கிறது, குறிப்பாக ஆண்களுக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, குர்ஆன் ஓதுவதற்கு என்ன செய்யணும்? தூண்டணும். தொழுவதற்கு நீங்கள் தூண்ட வேண்டும். வீட்டில் என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக மகரிப் டு இஷா, காலையில் சுபுவுக்கு பிறகு இந்த நேரம் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் நம்ம டிவியெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இந்த நேரத்தில் நம்ம குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரியே திக்ருகள், எந்த வீட்டிலே திக்ருகள் செய்யப்படுகிறதோ அந்த வீடு அப்படியே வானலோகத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒளிமயமான ஒரு நூறானியத்து கொண்ட வீடாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் எந்த வீடு திக்ருகள் குர்ஆன் திலாவத்து செய்யப்படுகிறதோ அந்த வீடு நூறாக, அதுக்கு விளக்கே தேவையில்லை. வானலோகத்திலிருந்து பார்த்தா என்ன செய்யும்? அதுவே விளக்காக இருக்கும் என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஆக நம்முடைய வீடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டை பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில் அனுசரணையாக இருக்க வேண்டும். கடன் போன்றவற்றை வாங்கி நிம்மதியை குலைத்து விடக்கூடாது. அதே போன்று நம்முடைய வீடுகளில் அமல்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளணும். இதை தாண்டி கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டை விட மறுமையின் வீடு தான் சிறந்தது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்திலே சொல்வார், தில்கத் தாருல் ஆஹிரா, அந்த மறுமையின் வீடு தான் மிக சிறந்ததாக இருக்கும். அதற்காகவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடுகள் நம்முடைய இருப்பிடத்தை நிரந்தரமான இருப்பிடமாக, அழகான வீடாக, பரக்கத்து ரஹ்மத்து பொருந்திய வீடாக ஆக்கி தந்தல் புரிவானாக. நாளைக்கு மறுமையிலே சிறந்த ஒரு மாளிகையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.